தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே KVK சாமி நகரில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட KVK சாமி நகர் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழை காரணமாக 300க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. தற்போது டிட்பா புயல் காரணமாகவும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கூடுதலாக குடியிருப்புகளை மழைநீர் சூழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து துர்நாற்றம் வீச துவங்கியுள்ளதால் டெங்கு, மலேரியா, டைபாய்டு போன்ற பல்வேறு தோல் வியாதிகளும் ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மழை நீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம், பஞ்சாயத்து நிர்வாகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஆகியோரிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். மேலும் தங்கள் பகுதியில் மழை நீர் மற்றும் கழிவுநீர் செல்வதற்கான வசதி எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை எனவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதியில மழைநீர் தேங்கியுள்ள நிலையில சுகாதார வசதிகளை மேம்படுத்தவும் எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்யவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டுமல்ல, இதன் அருகே உள்ள மேற்கு காமராஜ் நகர் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாகவும் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாமல் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ரூபி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.